அந்த டாக்டர் எனக்கு முன்பாக அந்த ஆப்ஷனை வைத்தபோது, சாய்ஸை வைத்தபோது என் உள்ளம் நொறுங்கிப் போனது. இன்னும் பிறக்காத அந்த குழந்தைக்காக கவலைப்படுவதா? எத்தனையோ காலமா எனக்கு மனைவியாயிருந்து, உத்தமமான குடும்பத் தலைவியாயிருந்த தாய்க்காக பேசுவதா? எனக்கு முடிவெடுக்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அன்று வேறு வழியே இல்லாத சூழ்நிலையில் நான் தீர்மானம் எடுத்தேன். தயவு செய்து என் மனைவியை காப்பாற்றுங்கள். எனக்கு மனைவி இருந்தால் இன்னொரு பிள்ளையை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் மனைவியே இல்லாவிட்டால் என்னுடைய வாழ்க்கையே வெறுமையாகிப் போய்விடும். தயவுசெய்து என் மனைவியை காப்பாற்றுங்கள். நானும் டாக்டரும் மிகவும் அமைதியான முறையில் பேசிக் கொண்டிருந்தாலும் உன் அம்மா அதை கேட்டுவிட்டாள். கேட்டவள் பின்னாலிருந்து டாக்டரை அழைத்து, டாக்டர், என் கணவன் சொல்வதை நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏம்மா? டாக்டர், எனக்கு மகன் பிறப்பான். இந்த மகன் ஒரு பெரிய ஊழியக்காரன் ஆவான். ஒரு பெரிய ஊழியக்காரனாகப் போகிற மகனை என் கையால் நான் எப்படி விட்டுவிட முடியும்? எனவே நான் மரித்தாலும் பரவாயில்லை, ஒரு அற்புதமான ஊழியக்காரனாகப் போகிற என் மகன் மாத்திரம் மரிக்கவே கூடாது. தயவு செய்து என் பிள்ளையை பிழைக்க வையுங்கள் என்று சொல்லி உன் அம்மா அந்த நாளிலே உன்னை பிழைக்க வைக்க வேண்டுமென்று தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொண்டாள். அப்பொழுதிலிருந்து எனக்கு தெரியும், உன் அம்மாவுடைய ஜெபம்தான் நிறைவேறும் என்றும் நீ ஒரு பெரிய ஊழியக்காரனாய் ஆவா என்றும். அந்த வாலிபன், நல்லா கவனிங்க, நான் பிறப்பதற்கு முன்பே என் அம்மா எனக்காக பிரார்த்தனை செய்தார்களா? ஆமாண்டா. விண்ணப்பம் பண்ணினது மாத்திரமல்ல, நீ ஒரு பெரிய ஊழியக்காரனாவா என்று தன் ஜெபத்தின் மூலம் அறிந்து கொண்டாள். உன் அம்மாவின் ஜெபம்தான் இன்று வரைக்கும் உன்னை பிழைக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. இப்ப நீ வந்து, டாடி, நான் தேவனுக்காக ஊழியம் செய்வேன், தேவனுக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணித்து விடுகிறேன் என்று நீ சொல்லுகிற போது இது எனக்கு ஆச்சரியமாக இல்லை. காரணம் என்னவென்றால், எனக்கு தெரியும் உன் அம்மா உனக்காக செய்த ஜெபம் வீணாய் போகாது. நீ குடித்துக் கொண்டிருந்த போது, நீ சுற்றிக் கொண்டிருந்த போது என் உள்ளத்தில் வேதனை இருந்ததுதான், அது உண்மைதான். ஆனால் ஒன்று மாத்திரம் எனக்கு தெரியும், ஒரு நம்பிக்கை எனக்குள் இருந்தது. இன்று நீ குடித்துக் கொண்டிருக்கிறாய், இன்று இஷ்டம் போல நீ ஊர் சுற்றிக் கொண்டிருக்கிறாய். ஆனால் ஒரு நாள் கட்டாயம் நம்மா செய்த ஜெபம் உன்னை, இப்படி ஊதாரியாயிருக்கிற உன்னை, ஊர் சுற்றிக் கொண்டிருக்கிற உன்னை கொண்டு வந்து இயேசுவின் பாதத்தில் ஒப்படைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. இன்று அந்த ஜெபத்தின் பிரதிபலனை நான் உன் முன்னால் பார்க்கிறேன். அதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அந்த வாலிபன் அதற்கு பிறகு ஒரு பெரிய போதகரானான், ஒரு பெரிய சுவிசேஷகனானான். எவ்வளவு பெரிய ஊழியக்காரனானான் என்றால், அவன் பைபிளுக்கு சம்பந்தப்பட்ட கமெண்ட்ரிகளை எழுதினான். அதன் பெயர் என்னவென்றால் ஸ்கோஃபீல்ட் பைபிள். கவனிங்க, அவனுடைய பெயரிலேயே ஒரு பைபிள் பிரிண்ட் செய்யப்பட்டது. அதனுடைய பெயர்தான் ஸ்கோஃபீல்ட் பைபிள். அற்புதமான பைபிள். இந்த பிரபஞ்சத்துல ஏராளமானோர் விரும்புகிற பைபிள் தான் ஸ்கோஃபீல்ட் காமெண்ட்ரி. அவர் அவ்வளவு பெரிய ஊழியக்காரனாய் ஆவதற்கு, பிரபஞ்சத்திற்கு ஆசீர்வாதகரமாய் ஆவதற்கு காரணம் என்னங்க? அவருடைய அம்மா செய்த ஜெபம்தான். ஆனால் துரதிருஷ்டம் என்னவென்றால், இந்நாளிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அம்மாக்களில் சில பேர் ஜெபிப்பதே கிடையாது. இந்த வார்த்தையை கேட்கிற தந்தையர்களில் சில பேர் தங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிப்பதற்கு கூட நேரத்தை செலவழிப்பதில்லை. இதுதான் உண்மை. தந்தையே, தாயே, ஒரு விஷயம் சிந்தித்துப் பார். தேவனுக்கு குமாரர்களை, குமாரத்திகளை அருளி செய்திருக்கிறார். என்ன செய்யப் போகிறாய்? அன்று அந்த தாய் தன் பிள்ளையை பெறுவதற்கு முன்பே ஒரு தீர்மானம் எடுத்திருந்தாள். என்னுடைய இந்த பிள்ளை, என்னுடைய குமாரன் ஊழியக்காரனாவான், ஊழியக்காரனாக வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்டவரே, என் பிள்ளையை பெரிய ஊழியக்காரனாக்குங்க ராஜா என்று விண்ணப்பம் செய்தாள். அந்த ஜெபம்தான் அவளுடைய குமாரனை பெரிய ஊழியக்காரனாக்கியது. இன்று நம் மத்தியிலும் இருக்கிறீர்களா? பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்ற தாயார், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்ற தகப்பனார், அதிகாலமே விடியற்காலமே எழுந்து தண்ணீரை ஊற்றுவதைப் போல உன்னுடைய இருதயத்தை நீ ஊற்று. சீயோன் குமாரத்தியே அல்லது சீயோன் குமாரியே, உன் பிள்ளைகளுக்காக கண்ணீர் சிந்து. அதிகாலமே எழுந்து, விடியற்காலமே எழுந்து, விடியற்காலம் அதாவது அதிகாலை 3 மணியிலிருந்து
6 மணிக்குள்ளான சமயத்தை விடியற்காலம் அல்லது முதற்சாமம் என்று சொல்லுகிறோம். என்னுடைய கேள்வி, ஏன் நாம் அப்படி ஜெபிப்பதில்லை? எதற்காக நாம் அப்படி ஜெபிப்பதில்லை என்றால், எப்ப பார்த்தாலும் பெற்றுக்கொள்வதற்கே சரியா போச்சு. பெற்றுக்கொள்பவைகளிலே திருப்தி இல்லாமல் இன்னும் வேணும்னு கேட்கறதுக்கே நமக்கு டைம் சரியா போச்சு. எப்போது தேவனிடத்துல இப்படி கேட்டிருக்கோமா, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும்? அவர் உனக்கு அருளி இருக்கிற ஆசீர்வாதங்களை ஒரு முறை யோசித்து, ஒரு முறை அதை ஞாபகப்படுத்தி, இவ்வளவு ஆசீர்வாதங்களை, இவ்வளவு உயர்வை அளித்திருக்கிறீரே, இவைகளை கொண்டு ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு எப்போ கேட்டிருக்கோமா? கேட்டா நல்லா இருக்கும். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, மிக தெளிவாய் திட்டவட்டமாய் இன்றும் எங்களோடு பேசியதற்காக நன்றி அப்பா. இன்று கேட்ட செய்திகளை எல்லாம் உணர்ந்து கொண்டு தங்கள் தவறுகளை அறிக்கை செய்து விட்டு விலகி உம்முடைய இரக்கத்தை பெற்று மனம் திரும்பி பரிசுத்தமாக வாழ்வதற்கு, பிறருக்கு ஆசீர்வாதகரமாய் மாறுவதற்கு, ஜெப வீரர்களாய் உருவாவதற்கு கிருபை அருளுங்க ராஜா. விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகளை கேட்டு விசுவாசித்து கீழ்ப்படிதலோடு கூட விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிற, மன்றாடுகின்ற ஒவ்வொரு விசுவாசியையும் நீர் தரிசித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாத காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்றும், ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஆண்டவரே தைரியத்தை அருளிச் செய்து, ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் திடப்படுத்தி, அவர்கள் வாழ்க்கையில நீர் செய்யவிருக்கிற அற்புத ஆச்சரிய காரியங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு தேவையான விசுவாசத்தை முழுமையாய் பெற்றுக்கொண்டு, நீர் செய்கிற ஒவ்வொரு ஆச்சரிய காரியங்களையும் கண்ணார காண்கின்ற மகா கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். இந்த சுருக்கமான செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்றால் பிறருக்கும் ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். அதோடு கூட உங்கள் கமெண்ட்டையும் எழுதுங்கள். மறுபடியும் நாளை தேவனுக்கு சித்தமானால் நாம் சந்திக்கலாம். ஷலோம்.